பினாங்கு கடலுக்கடியில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டம் தொடர்பான ஊழல் வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் DAP ஆலோசகரும் பினாங்கு முன்னாள் முதல்வருமான லிம் குவான் எங்கிற்கு அவரது சர்வதேச கடவுச்சீட்டு நிரந்தரமாக திரும்ப வழங்கப்பட்டுள்ளது என்று அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அவர் தனது வெளிநாட்டு பணிகளை நிறைவேற்ற அனுமதிக்க இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை வழங்கிய நீதிபதி லிம் குவான் எங் வழங்கிய உரிய நியாயப்பாடுகளையும் நீதிமன்றத்தில் அவர் தவறாமல் ஆஜரான பதிவையும் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அவரது மற்ற பிணை நிபந்தனைகள் மாறாமல் இருக்கும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் அவர் மாதந்தோறும் பினாங்கிலுள்ள MACCயில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே 6.3 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஊழல் வழக்கு தொடரும் நிலையில் லிம் குவான் எங் தனது தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் நிர்வாக தாமதங்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.